ஒரு மனிதனுடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு வலிகள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆத்துமா இருக்கும் வரைக்கும் அதற்கு துக்கம் உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகவும் தொடக்கூடியதாய் இருக்கிறது. மனிதனுடைய சரீரம் இருக்கும் வரைக்கும் அதற்கு வலிகள் உண்டு. எப்பொழுதும் ஏதோ ஒரு வழி வரலாம், வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அதே போல ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவும், அதாவது துக்கமும் உண்டாயிருக்கிறது. அதற்கு துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் வலிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு துயரம், வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 14ஆம் அதிகாரம். யோபு ஐயா பேசின வார்த்தைகள், நீதி நியாயங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். இந்த வேத பகுதியிலும் ஐயாவுடைய ஞானமான வார்த்தைகள், வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை அவர் வேதத்தில் பதித்து வைத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தில் அதிகமான ஞானமான காரியங்கள் இருக்கிறது, வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கிறது. இவைகளை பார்க்கும் போது, அதை நாம் பின்பற்றும் பொழுது, தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக சுலபமானதாக, பிரச்சனைகள் அற்றதாய் இருக்கும். எந்த சூழ்நிலையையும் நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ்வதற்கு தேவையான அநேக காரியங்கள் இந்த வேத பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனாய் இருக்கிறான். ஒரு பெண்ணிடத்தில் பிறந்து குழந்தையாய் பிறந்து வளர்கிற மனுஷன், அவனுடைய வாழ்நாள் மிக குறுகியது. அவன் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாய் இருக்கிறது. தாயின் வேதனையோடு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதே போல அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வேதனை நிறைந்ததாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது நிரந்தரமற்றதாகவும் நீண்ட காலம் இல்லாததாகவும் இருக்கிறது. புல்லை போல பூத்து அவன் அறுப்புண்டு போகிறான். ஒரு புல்லின் காலம் போல மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்நாள் சீக்கிரமாய் முடிந்து போகிறது. பிறப்பதும் பின்பு விரைவில் மறிப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதாய் இருக்கிறது. மனிதன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். அதாவது பூ பூத்து மிக அழகானதாக செழிப்பானதாக தோன்றும். கொஞ்ச நேரத்தில் பார்க்கும் பொழுது அது மிகவும் அப்படியே வாடி மறித்து போகும். ஒரு நாளில் அது முடிந்து போகும். அது போல மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. நிழலை போன்ற வாழ்க்கையா இருக்கிறது. நிழலானது காலையில் நம்மேல் வெயில் படும் பொழுது நிழல் வரும். மாலை ஆகும் போது அது அப்படியே சாய்ந்து மறைந்து போகும். அது போல மனிதனுடைய வாழ்க்கையும் நிழலை போன்றது. அது நிரந்தரமற்றது. அதை உணர்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் எப்பொழுது நிரந்தரமானவர்கள் என்ற எண்ணத்திலேயே பலர் உலக இச்சைகளினால் பாவம் செய்வதற்கு காரணம் அதிக பொருளாசை, பெண்ணாசை போன்ற காரியங்கள். நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலை. பூகம்பங்கள் வருகிறது, இயற்கை சீற்றங்கள் வருகிறது, பேரழிவுகள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்து எதை சாதிக்கப் போகிறான் மனிதன்? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதியின்படி நியாயத்தின்படி வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிற ஞானம் வேண்டும். நீதியின் பாதையில் வாழ பழக வேண்டும். அதையே நாம் வாஞ்சித்து ஓட வேண்டும். மனிதனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. மாதங்களின் தொகை, மனிதனுடைய வாழ்நாளின் மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கூலிக்காரனுடைய வாழ்க்கையை போல மிக சீக்கிரமாய் முடிந்து போகும். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகினதாக, அற்பமானதாக, நிரந்தரமற்றதாக, நிலையற்றதாக இருக்கிறது. ஒரு மரம் இருந்தாலும் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மரம் வெட்டுண்டு கீழே விழுந்து போனாலும் அது தண்ணீர் பாய்ந்து மழை பெய்து தண்ணீர் அதன் மேல் பட்டால் அது மீண்டும் துளிர்க்கும். அதற்கு நம்பிக்கை உண்டு, மீண்டும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை உண்டு.
மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவன் மரித்தால் மரித்ததுதான். வானமும் பூமியும் ஒழியும் வரைக்கும் அவன் அழிந்து போய் கிடப்பான், மீண்டும் வருவதில்லை. தண்ணீர் ஏரியிலிருந்து வந்து அது எல்லா இடத்திலும் பாய்ந்து அந்த மண்ணில் அது சுவர்ந்து போகிறது, ஊறி கீழே போய் விடுகிறது, அதன் வாழ்க்கை முடிந்து போகிறது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையானது நிரந்தரமற்றதாய் இருக்கிறது. அதாவது ஒரு மழை பெய்யும் பொழுதோ ஏரியிலிருந்து வரும் தண்ணீரானாலும் அது பாய்ந்து வரும்போது வறண்ட மண்ணின் மேல் பாய்ந்து வருகிறது. வரும்பொழுது அந்த பூமியின் தண்ணீர் அந்த நீரை குடிக்கிறது. அது மேலே செல்ல செல்ல அந்த நீரை எல்லாம் உறிஞ்சு கடைசியில் அந்த நீர் எல்லா இடத்திலும் ஊறி போய் மண்ணில் நனைந்து அது இருக்கும் இடம் தெரியாமல் அப்படியே ஈரமண்ணாகி கடைசியில் அது ஊறி போய் விடுகிறது. அதே போல மரமும், அந்த ஒரு மரம் வெட்டி கீழே விழுந்தாலும் அதன் வேரே அழிந்து போனாலும் அந்த கட்டை கீழே கிடந்தால் அதன் மேல் மழையோ தண்ணீரோ பட்டவுடன் அது மீண்டும் தன்னில் உள்ள ஜீவனை வைத்து துளிர்த்து மீண்டும் வருகிறது. அது மீண்டும் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மரத்தை போல நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் முடியாது. தண்ணீரை போல நாம் சுவர்ந்து போகிறோம். தண்ணீர் பாய்ந்து மண்ணில் ஊறி போவது போல மனிதனுடைய வாழ்க்கை மரணம் அடைந்தால் அவ்வளவுதான். அதற்கு பின்பு இல்லை. அவன் திரும்ப இந்த பூமியில் எழுவதில்லை. இதையே இந்த இடத்தில் யோபையா சொல்லுகிறார். ஒரு மரத்திற்கு இருக்கும் நம்பிக்கை கூட மனிதனுக்கு இல்லையே. இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் நீர் இப்படிப்பட்டவனை நீர் இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா என்ற நிலையில் அவர் போதிக்கிறார். இப்படியாக நமக்கு போதிக்கிறார் ஐயா. இறந்து போன மனிதன் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் மீண்டும் எழுந்திருப்பதில்லை. அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவனால் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து வைத்து என்னை மீண்டும் எழும்ப பண்ணினால் நலமாயிருக்கும். நான் மீண்டும் வந்து உம்மிடத்தில் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அந்த துன்பங்கள் மூடியும் வரைக்கும் என்னை ஒளித்து வைத்து விட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். மனிதன் செத்த பின் மீண்டும் பிழைப்பானா? அது ஒரு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவன் பிழைக்க முடியுமா? என் வாழ்க்கையில் மாறுதல் எப்பொழுது வரும் என்று, என் குறிக்கப்பட்ட இந்த பாடுகளின் நாட்கள் எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறேன். அதை பார்த்து பார்த்து பூத்து போகிறேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றம் வரும் என்று புலம்புகிறார். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு மறு உத்தரவு தருவேன். கர்த்தாவே என்னை கூப்பிடும் என்று சொல்லுகிறார். இயேசுப்பா, நான் உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று கேட்கிறார். என்னை கூப்பிடும், நான் உமக்கு பதில் தருவேன். உம்முடைய கைகளின் கிரியைகளாகிய என் மேல் கிருபையாயிரும். உம்முடைய கரங்களால் படைக்கப்பட்ட என் மேல் சற்று கிருபையாயிரும். என்னை நோக்கி பாரும், என்னோடு பேசும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், நான் நடப்பதை எண்ணுகிறீர். என் பாவங்களை எல்லாம் ஒரு கட்டாக கட்டி அந்த பாவ கட்டை நீர் சேர்த்து வைத்து பதில் தந்து கொண்டிருக்கிறீர். மலைகள் கூட கரைந்து போகும், தண்ணீர்கள் கூட ஓடி உருவழிந்து போகும். மனிதன் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீர் அழிய பண்ணுகிறீர். மனிதன் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீர் அழிக்கிறீர். நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். என் பாவங்களை எல்லாம் நீர் நினைத்து நினைத்து எனக்கு தண்டித்தால் நான் எங்கே போவேன்? என்னை மன்னியும் என்று அவர் மன்னிப்பையையும் கர்த்தருடைய கிருபையையுமே வாஞ்சிக்கிறார். அவர் தன் நீதி விளங்க வேண்டும். நான் நீதிமான் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. கர்த்தரை குற்றப்படுத்தவும் இல்லை. ஏனென்றால் ஐயா தன்னை நீதிமான் என்று நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று, அது உண்மைதான், அவர் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி செய்யவில்லை என்று சொல்லி இருந்தால் கர்த்தரை குற்றச்சாட்டாக்க, அதாவது கர்த்தரை குற்றவாளியாக்குவது போலாகும். கர்த்தர் ஒரு தவறும் செய்யாத மனிதனை அவர் தண்டித்தார் என்று சொல்வது போலாகும். அதனால் அவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. மனிதனை நீர் பெலனாய் நெருக்குவதினால் அவனால் தாங்க முடியாமல் போகிறது. அவன் இறந்து போகிறான். அவன் இறந்த பின்பு தன் பிள்ளைகள் வேதனைப்பட்டாலும் தன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் அது அவனுக்கு தெரிவதில்லை. அவன் இறந்து போய்விடுகிறான். தன் பிள்ளைகளின் நிலையை குறித்து அவன் யோசிக்க அவனால் முடியாது.
அவர்களுக்கு உதவி செய்யவோ எதுவும் செய்யவோ அவனால் முடியாது. அவன் பிள்ளைகள் கனமடைந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அது அவனுக்கு தெரிவதில்லை. அந்த பிள்ளைகள் தாழ்ந்து போனாலும் அதை அவன் உணரப்போவதில்லை. ஒரு மனிதனுடைய மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு வலிகள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆத்துமா இருக்கும் வரைக்கும் அதற்கு துக்கம் உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகவும் தொடக்கூடியதாய் இருக்கிறது. மனிதனுடைய சரீரம் இருக்கும் வரைக்கும் அதற்கு வலிகள் உண்டு. எப்பொழுதும் ஏதோ ஒரு வழி வரலாம், வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அதே போல ஒரு மனிதனுடைய ஆத்துமா இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அதற்கு நோவும், அதாவது துக்கமும் உண்டாயிருக்கிறது. அதற்கு துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் வலிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு துயரம், வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரே வழி, இவ்வுலகத்தில் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் மட்டுமே முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மட்டும் அனுபவித்து வாழ முடியும். இவ்வுலக வாழ்க்கை ஒன்றும் இல்லை. இதில் நாம் பெரிதாய் நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற உண்மையை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஞானம் யோபோயாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்கிருக்கும் வரை இருக்கிற இவ்வுலக இன்பங்கள் எல்லாமே மாயையானது, நிரந்தரமற்றது, பொய்யானது. பல விஷயங்கள் பொய்யானதுதான். இன்று நாம் படிக்கும் பொழுது மிகப்பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் ஆசைப்பட்டு செய்வோம். ஆனால் படித்து முடித்தவுடன் அது ஒரு பெரிய விஷயமாய் தோன்றாது. ஏனோ சரி இவ்வளவுதானா என்று தோன்றும். அதன் செயல்கள் நமக்கு வழிகளை, பல வழிகளையும் நமக்கு கொடுக்கும். வேலைக்கு செல்லும் வரைக்கும், வேலை பார்த்து நல்லபடியாக ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலை கிடைக்கும் வரைக்கும் மிகவும் ஆவலோடு இருப்போம். வேலை செய்யும் பொழுதுதான் அதன் வழி புரியும். அதே போல திருமண காரியங்கள், திருமணம் செய்யும் வரைக்கும் அது ஆர்வமாய் இருக்கும். திருமணம் ஆன பின் அதன் பாரம் நமக்கு வலிக்கும். பிள்ளை பேரும் அப்படித்தான். பிள்ளைகள் மேல் ஆசைப்படுவோம். பெற்றெடுத்து வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் நம்மை காயப்படுத்தும் போது அதன் வழியை பார்க்கும் போது ஏன் தான் பிள்ளையை பெற்றோமோ என்று தோன்றும். இவ்வுலகத்தில் எல்லா காரியங்களும் சாபிக்கப்பட்டிருக்கிறது, சாபத்தினால் நிறைந்திருக்கிறது. அதில் முழு அன்பு, முழு சந்தோஷமோ இதிலும் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளி தோற்றத்தில் தான் இன்பமாய் தோன்றுகிறதே தவிர உண்மையான சந்தோஷம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் மட்டுமே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் மட்டுமே. நாம் ஜெபிக்கும் போது இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் இந்த உலக காரியங்களில் எதிலுமே நமக்கு இருக்காது. இது சத்தியமான உண்மை. யோசித்து பார்த்தால், சரியாக கவனித்தால் புரியும். இவ்வுலக இன்பங்கள் மாயை, நிரந்தரமற்றவை. கொஞ்ச காலம் கூட அது உண்மையா இருப்பதில்லை. அது மிகவும் வேதனை உள்ளது. இதை புரிந்து கொள்வோம். யோபு 15ஆம் அதிகாரம். யோபு ஐயாவின் புலம்பலை கேட்ட பின்பு அதற்கு மறு உத்தரவாக எலிபாஸ் பேசின வார்த்தைகள், அது மிகவும் கோபமாக, சற்று கடினமான வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வேத பகுதி முழுவதும் அவர் சொல்லிய வார்த்தைகள் யோபோயாவின் இருதயத்தை இன்னும் காயப்படுத்துவதாக, இன்னும் அவர் பேரில் குற்றம் சுமத்துவதாக உள்ளது. அதாவது ஐயா சொல்லுகிறார், எலிப்பாஸ் சொல்லுகிறார், உம் வாயே உம்மை குற்றவாளி ஆக்கிற்று. நீர் தவறு செய்யாமல் இப்படிப்பட்ட துன்ப நிலை வருமா? உம்முடைய பாவங்கள் மிகுதியாய் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடக்கும்? உம்முடைய பாவங்களே இதற்கு காரணம் என்று எலிப்பாஸ் இந்த செய்தியில் சொல்லுகிறார். எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறீரே, எங்களுக்கு தெரியாத எந்த காரியம் உமக்கு அதிகமாய் தெரிந்து விட்டது? உம்முடைய தகப்பனாரை விட பெரியோர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரியவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார்கள். எங்களுக்கு என்ன தெரியவில்லை? நாங்கள் சொல்வது சரிதான் என்பது போல எலிபாஸ் பேசுகிறார். அதாவது எலிபாஸோட அவருடைய கருத்து என்னவென்றால், யோபையை பாவம் செய்திருக்கிறார், அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கிறது. உம்முடைய பாவங்கள் என்னவென்று நீரே ஆராய்ந்து பாரும் என்றே சொல்லுகிறார். ஆனால் யோபையா சொல்லுகிறார், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எப்படி இப்படி நடக்கும் என்று எலிபாஸ் சொல்லுகிறார். இதுதான் இந்த சம்பாஷணையின் பொருளாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆறுதலும் தேறுதலும் அற்பமான காரியமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல், அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அற்பமானதா? கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசுகிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான பேச்சும்
துன்மார்க்கன் தான் பேசுவான். அவன் தன் பிடரியை கடினப்படுத்தி தன் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் செயல்படுவான் என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில் பலர் எப்படி உண்டு? கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தெரிந்தாலும் நாம் செய்வதில்லை. ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்திற்கு சென்று அங்கு போதகத்தை பெற்றாலும், அவர்கள் எவ்வளவுதான் வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னாலும் செவி கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நம் இஷ்டம் போல வாழ்வது. இப்படிப்பட்டவர்களை துன்மார்க்கர் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. துன்மார்க்கருக்கு மிகப்பெரிய தீமைகள் வரும் என்றும் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது. நாம் கர்த்தரை கர்த்தரை என்று ஜெபித்துக் கொண்டு நம்முடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானதாய் இருந்தால் அது கர்த்தருக்கு தெரியாதா? அவருக்கு முன்பாக மறைப்பவன் யார்? அவருக்கு முன்பான ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடிய பலன் நமக்குண்டா? பரிசுத்தவான்களையும் அவர் நம்புவதில்லை. ஸ்திரீகளிடத்திலே பிறந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? அவன் பரிசுத்தவானாயிருந்தாலும் அவனை நம்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் சுத்தமில்லை என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பொல்லாத ஆவிகள் உண்டு. வானமும் சுத்தமாக இல்லை. பரிசுத்தவான்களையும் கர்த்தர் நம்புவதில்லை. அவர்களும் மனம் திரும்புவதற்கும் பாவம் செய்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறதே. மனிதன் அருவருப்பானவன். மனிதனுடைய செயல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானதாய் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்ய துணிகிறான், அக்கிரமத்திற்கை விரும்புகிறான், துன்மார்க்க பாதையை தெரிந்து கொள்கிறான். ஆனால் கர்த்தரோ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட மனநிலை கர்த்தருக்கு இருக்கிறது. ஆனால் நாமோ அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய விருப்பப்படி பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும்? அழிவும் ஆபத்துமே நேரிடும் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கர் வாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு துன்பமும் துயரமும் வந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய ஆயுள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் கொழுப்பினால் அவர்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவர்கள் முகம் கர்வத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தங்கள் அப்பத்திற்காக அலைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காது. தேடி திரிவார்கள். அப்பம் கிடைப்பதற்காக, சாப்பிடுவதற்காக பசி பட்டினி கிடப்பார்கள். துன்மார்க்கருக்கு இது நேரிடும். அந்தகாரம் அவர்களை பிடிக்கும். துன்மார்க்கன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறான். அவனுடைய முகம் கொழுப்பினால் மூடியிருக்கிறது. அவன் அடிவயிறு தொந்தி விட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் அவன் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. அவன் யாருக்கும் அடங்க மாட்டான். துன்மார்க்கன் அடங்க மாட்டான். அக்கிரமம் செய்வான். தற்பெருமை உடையவனாய் இருப்பான். தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று துணிந்து நிற்பான். அவன் பாவம் செய்ய அஞ்ச மாட்டான். ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்றது ஒரு துளி கூட அவனுக்குள் இருக்காது. எதையும் செய்வேன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன், எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என்பான். இப்படிப்பட்டவனே துன்மார்க்கனாய் இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு ஐயோ! அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மகா பெரியதாய் இருக்கும். அவர்களுக்கு அந்தகாரமே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுடைய வேதனை கொடியதாய் இருக்கும். அவர்களுடைய துன்பம் பெரியதாய் இருக்கும். பாழான பட்டணங்களில் அவர்கள் குடியிருப்பார்கள். கற்குவியலான வீடுகளில் அவர்கள் குடியிருக்க நேரிடும். நல்ல வீடு, நல்ல பட்டணம் போன்ற இடங்களில் அவர்கள் வாழ முடியாது. துன்மார்க்கனுக்கு அப்படிப்பட்ட நற்காரியங்கள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவனுடைய செல்வம் நீடித்திருப்பது இல்லை. அவனுடைய செல்வம் எவ்வளவு பணம் சம்பாதித்திருந்தாலும் அது எப்படி வருகிறது என்றும் எப்படி போகிறது என்றும் தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாய் சென்றுவிடும். அவனிடத்தில் எதுவும் நிலைத்திருப்பதில்லை. அவன் சம்பாதித்தாலும் அதன் பலனை அனுபவிக்க முடியாது. அவனுக்கு அது பிரயோஜனமாய் இருப்பதில்லை. அது தேவையற்ற செலவுகள் போன்ற காரியங்களால் போய்விடும். துன்மார்க்கன், கர்த்தருக்கு அடங்காதவன், அவனுடைய நிலை இப்படிப்பட்டதாய் இருக்கும். திராட்சை செடியில் பூ பூத்து பிஞ்சு வந்து அந்த காய்கள் முற்றும் முன்பே உதிர்ந்து போனால் அதனால் பலன் என்ன? அதுபோல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் இருக்கும். அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்காது. துன்மார்க்கன்
லஞ்சம் வாங்குவான், பரிதானம் வாங்குவான். அப்படி லஞ்சம் வாங்குகிறவன் அவன் அக்கினிக்கு இரையாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்சம் வாங்குவதல் என்கிற பாவம் அக்கினியை கொண்டு வரும். இந்த இடத்தில் யோபு ஐயா செய்த அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆனால் எலிப்பாஸ் இந்த இடத்தில் யோபு ஐயாவை குற்றவாளியாக தீர்க்கிறார். நீர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் எண்ணுவானேன். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று நீர் இப்படி சொல்லலாம். சொல்லக்கூடாது. உம்மிடத்தில் பாவம் இருந்திருக்கும். அந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தான் இப்படி நடந்திருக்கும். உம்முடைய வாயே அதை ஒப்புக்கொள்கிறது. நீரே சொல்லுகிறீர். உம்முடைய அக்கிரம வார்த்தைகளே சொல்லுகிறது. நான் குற்றவாளி இல்லை என்று சொல்லுகிறீரே. உம்முடைய வாயே குற்றவாளி என்று தீர்க்கிறது. நீரே தவறு செய்திருக்கிறீர். துன்மார்க்கனுக்கு தான் திடீரென்று அழிவு வரும். அப்படி இருக்க உமக்கு இப்படி எல்லாம் நேரிட்டு இருக்கிறது. நன்றாக யோசித்து பாரும். உமக்கு வந்திருக்கிற துன்பங்கள் எல்லாமே ஒரு தீய மனிதனுக்கு வர வேண்டிய காரியங்களை வந்திருக்கிறது. அப்படி இருக்க நீர் துன்மார்க்கன் தான் என்பது இங்கு தெரிகிறது. திடீரென்று இருள் சூழ்ந்திருக்கிறது, அந்தகாரம் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது நீர் உம்மை நீதிமான் என்று சொல்வதென்ன? நீர் இப்படி சொல்லக்கூடாது என்று எலிப்பாஸ் யோபையாவை சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் என்று நம்மை நாம் சொல்லக்கூடாது. எலிப்பாஸுக்கு என்ன அவருடைய நியாயம் என்றால், அவர் நீதியாய் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக உம்மிடத்தில் அக்கிரமம் இருக்கும் என்பதே அவருடைய கருத்தாய் இருக்கிறது. எலிப்பாசின் கருத்தாய் இருக்கிறது. தீயவர்களுக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்குமே இப்படிப்பட்ட துன்பம் வரும். உமக்கு வந்திருக்கிறது என்றால் உம்மிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் யோபையா ஒரு பாவமும் செய்யவில்லை. அதனால்தான் இங்கு பேச்சே உருவாகிறது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் ஐயா. ஆனால் அவர் எலிப்பாஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் தேவ தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் கூட நம்புவதில்லை. அவர்களிடத்திலும் குற்றம் குறைகள் இருக்கலாம். என்னை கேளும். மனிதன் அருவருப்பானவன். அவனுடைய செயல்கள் எப்பொழுதும் மாறுவதற்குரியது. அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் அக்கிரம சிந்தையுள்ளது. அதனால் மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் என்று எலிப்பாஸ் சொல்லுகிறார். அதே போல துன்மார்க்கருக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்ற காரியமும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லலாம், தங்கள் வாழ்க்கையில் சில சாபங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். என்னால் என்னுடைய வீட்டில் வாழ முடியவில்லை, என்னால் என்னுடைய சொந்த பட்டணத்தில் என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு நல்ல வீடு இல்லை என்று சொல்வார்கள். சிலர் இப்படிப்பட்ட வெளிநாடுகளில் போய் தங்கியிருப்பது அல்லது அகதிகளாய் தங்கியிருப்பது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாளை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் எலிப்பாஸ் சொல்லுகிறார். அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம் அவர்களுடைய துன்மார்க்கமே என்று சொல்லுகிறார். அவர்கள் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் தன் சொந்த வீட்டில் இருக்க முடியாமலும், ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியாமலும், தன் சொந்த ஊரில் இருக்க முடியாமலும் போய் அனாதையாய் பாழான இடங்களிலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு அவரவர் செய்கிற அக்கிரமங்களை காரணம் என்று சொல்லுகிறார். இது உண்மைதான், சத்தியமான உண்மைதான். மனிதன் செய்கிற எல்லாவித பாவங்களுக்கும் அதற்கேற்ற தண்டனைகள் உண்டு. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு விட்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது என்றால் கர்த்தரை விட்டு மற்ற விஷயங்களை, மற்ற பொருட்களை, மற்ற விஷயங்களை, மற்ற மனிதர்களை தெய்வமாய் நினைப்பது, அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது, கர்த்தரை மறந்து போவது போன்ற காரியங்கள் செய்பவர்களுக்கு இப்படிப்பட்ட தீமை நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது நீர் செய்திருப்பீர் என்று எலிப்பாஸ் யோபுவினிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் யோபையா அப்படி எதுவும் செய்யவில்லை. இது அவருக்கு சோதனையாக வந்த விஷயம். இப்படியாக எலிப்பாஸ் யோபையாவை குறித்து குற்றப்படுத்தி, நீர் சொல்வது நியாயமல்ல, உம்மிடத்தில் பாவம் உண்டு என்று தீர்மானமாக இந்த வேத பகுதியில் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட எப்பொழுதும் முன்பின் தெரியாமல் எதையும் நாம் யூகித்து
ஒருவரை குற்றவாளி என்று தீர்த்துவிடக் கூடாது. எலிபாஸ் பாவம் செய்திருக்கிறார். இந்த இடத்தில் யோபோயாவை குறித்து தவறாக பேசி இருக்கிறார். அதாவது குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறார். உம்மிடத்தில் குற்றம் இருக்கும், ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி இருக்கிறார். அதுபோல நாமும் எப்பொழுதும் யாரையும் சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனை காலம் வருவதுண்டு என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். யோபு 16ஆம் அதிகாரம். யோபு ஐயாவை, நீர் தவறு செய்திருக்கிறீர், உம்மிடத்தில் குற்றம் உண்டு என்று எலிபாஸ் பேசுகிறார். அதற்கு பதில் உத்தரவாக யோபு ஐயா இந்த செய்தியை தருகிறார். அதாவது, நீங்கள் எனக்கு தேற்றரவாளராக இருந்து என்னை ஆறுதல் படுத்தும்படியாக இல்லாமல் இப்படி என்னை காயப்படுத்துவது என்ன? நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அதாவது யோபு ஐயா துன்பத்தில் இருக்கும் பொழுது நண்பர்கள் வந்தார்கள். அவர்கள் ஆறுதலாய் இருப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் இவரை வேண்டும் என்று இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார்கள். நீர் பரியாசக்காரன், துன்மார்க்கன், பாவம் செய்திருக்கிறீர், அதனால்தான் இப்படி வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். யோபு ஐயாவின் நண்பரான எலிபாசின் வார்த்தைகளுக்கு யோபு ஐயா பதில் கொடுக்கிறார். எனக்கு வந்திருக்கிற இந்த நிலை உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா? இப்படி பேச நீங்கள் துணிவு கொண்டது என்ன? கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களால் ஆறுதல் கிடைக்க வேண்டும். ஆனால் நீங்களோ இப்படி என்னை பேசுவது என்ன? ஒருவேளை இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கும் வந்திருந்தால் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருப்பேன். நான் உங்களை திடப்படுத்தி இருப்பேன். நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். உங்களை நான் பாதுகாக்க, உங்களை மீட்டெடுக்க நான் முயற்சி செய்திருப்பேன். நான் எவ்வளவாய் உங்களை தேற்ற முயற்சி செய்திருப்பேன். ஆனால் நீங்களோ இப்படி செய்ததென்ன என்று யோபையா சொல்லுகிறார். நான் பேசினாலும் என்னுடைய துக்கம் மாறாது. நான் பேசாமல் இருந்தாலும் அதனால் பலன் என்ன? அதனாலும் என்ன நடக்க போகிறது என்று புலம்புகிறார். அவர் வேதனையை எப்படி தீர்ப்பதென்று தெரியாமல் அவர் வேதனையோடு புலம்புகிற மிக துக்கமான நிலை இது. இதை ஒரு வார்த்தையினால் சொல்லிவிட முடியாது. எல்லாவித சூழ்நிலைகளும் ஒரே நேரத்தில் வந்து தாக்கிய அந்த துன்பத்தை சுமக்கிற கொடுமை என்பது மகா பெரிய கொடுமை. அந்த வேதனையை தான் யோபையா அனுபவித்துக் கொண்டிருந்தார். என்னை அவர் இளைத்து போக பண்ணினார். என் வாழ்க்கை சுருங்க பண்ணினார். நான் துன்பத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டேன். நான் தாழ்த்தப்பட்டேன். கர்த்தருடைய கரத்தால் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். என்னுடைய வேதனை மகா பெரியதாய் இருக்கிறது. என்னோடு பேசும் கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். யோபையா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறது. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என் மேல் பாய்ந்து வருகிறது. என் எதிரியின் கண்கள் பயங்கரமாய் என்னை பார்க்கிறது. இப்படிப்பட்ட துன்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பானேன்? இவர்களுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? இப்படிப்பட்ட துன்பம் வருவதற்கு என்னிடத்தில் என்ன குற்றம் உண்டு? என்னோடு பேசும், எனக்கு பதில் தாரும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என் பகைஞர்கள் இப்படி என்னை பகைத்து வருகிறார்களே, நான் இவர்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? இப்படிப்பட்ட நிலையே யோபையாவுக்கு உண்டாயிருக்கிறது. என்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும். அதாவது, நாம் எந்தவித துன்பமோ இடரலோ யாருக்கும் செய்யாதிருக்கும் பொழுதும் நம்மில் பாய்ந்து வருவார்கள். நம்மை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் நம்மை காயப்படுத்தவும் அவர்களுக்கு விருப்பமாய் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றும் நிலவுகிறது. இது முடிந்து போன கதை அல்ல, என்றென்றும் தொடர்கிற கதை. நம் வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடியவைகளே என்பதை புரிந்து கொள்வோம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை நாம் சுலபமாக மேற்கொண்டு விடலாம். இந்த புலம்பலானது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. என்னை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுத்திருக்கிறது. எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், என் கன்னத்தில் அடித்தார்கள், என்னை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் பொருள் இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த துன்ப நேரத்தை யோபையா இங்கு சொல்லுகிறார்.
இவர் பட்ட பாடுகள் அதற்கு ஊமையாய் இருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் பார்ப்பதும் சொல்வதும் மட்டுமல்ல, சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கை நிகழ்வாகவும் மாறிவிடுகிறது. எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் இன்றே அது நடந்தே காட்டிவிடும். ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது, ஒரு நிகழ்வாகவே மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமாக தான் இது இருக்கிறது. யோபோயாவின் இந்த துன்பம் கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் அவர் பட்ட வேதனையில் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், கர்த்தரோ என்னை துன்மார்க்கர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர் என்னை பிடித்து எனக்கு முன்பாக என்னை அநியாயக்காரர் வசமாக ஒப்பு கொடுத்தார். என்னை அவர் பிடித்து தமக்கு முன்பாக நிறுத்தி என் பிடரியை அடித்து என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி தமக்கு இலக்காக நிறுத்தி கொண்டார். அவர் என்னை துன்பப்படுத்த தெரிந்து கொண்டார் என்று யோபையா சொல்லுகிறார். அவருடைய வில்லாளர்கள் என் மேல் அம்புகளை எய்தார்கள். அவர் பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார். துன்பத்தின் மேல் துன்பம், வலியின் மேல் வலி, சோதனையின் மேல் சோதனை என்று மிகப்பெரிய கொடுமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று யோபையா தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார். நான் ரட்டு சேலையை எடுத்து, அதாவது ரட்டு துணி என்றால் அது சணல் நூலால் செய்யப்பட்ட ஒரு துணி. சணல் சாக்குகள் தைப்பார்கள். அந்த நூலினால் சணல் சாக்கை துணியாக உடுத்தி கொண்டு நான் படுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் மகிமையை நான் புழுதியிலே போட்டு விட்டேன். நல்ல வஸ்திரங்களை உடுத்துவது, அணிகலன்கள் அணிந்து கொள்வது, அலங்காரங்கள் செய்து கொண்டுவது எல்லாவற்றையும் புழுதியிலே நான் போட்டு விட்டேன். சாக்கு துணியை என் உடையாக தரித்திருக்கிறேன். என் மகிமையெல்லாம் என்னை விட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். அழுகிறதினால் என் முகம் அழுக்காகிறது. என் கண்களில் இருந்து நீர் வடிந்து என் கண்கள் எல்லாம் மரண இருளை அடைந்திருக்கிறது. என் கைகளில் குற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கும் போதே இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே. என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. என் அலறுதல் மறைந்து போகாமல் அது எல்லோருக்கும் தெரியட்டும் என்று சொல்லுகிறார். மறைவிடம் இல்லாமல் போகட்டும். என் பூமியே, நீ என்னுடைய இரத்தத்தை நீ மறைத்து போடாதே. எனக்கு நீதி வேண்டும், நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்காக சாட்சி சொல்லுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோபு ஐயா தீர்மானமாக இருக்கிறார். யார் வந்து எவ்வளவு சொன்னாலும், எத்தனை பேர் சொன்னாலும், எத்தனை பொல்லாத ஆவிகள் வந்து பேசினாலும் அவர் தீர்மானமாக தெளிவாக இருக்கிறார். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதும், கர்த்தர் எனக்காக சாட்சி சொல்லுவார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் மிக தெளிவான ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார். என் சிநேகிதர் என்னை நோக்கி பரியாசம் பண்ணுகிறார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னை கேவலமாய் நினைக்கிறார்கள். ஆனாலும் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். அவரிடத்தில் என் நியாயம் எனக்கு கிடைக்கும். என் கண்கள் என் தேவனையே நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது. நான் அழுது கொண்டிருக்கிறேன், கர்த்தரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன். அவர் என்னை காப்பார். ஒரு மனுபுத்திரன், ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக வழக்காடுவது போல எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வழக்காடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவரை குறித்து யோபு ஐயா இந்த இடத்தில் சொல்லுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தெரியாது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிந்திருக்கிறாரோ என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லை. மனித குமாரனை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படி ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று. நிச்சயம் அப்படி இருக்கிறார் என்று நமக்கு சந்தேகமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்து வாழ்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து,
நமக்காக பரலோகம் சென்றிருக்கிறாரே, அவர் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். பரலோகத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம் வேதனைகளுக்காக அவர் வழக்காடுகிற நல்ல நண்பராக, நல்ல தகப்பனாக, நல்ல சகோதரராக அவர் இருக்கிறார். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன் என்று சொல்லுகிறார். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருளானது, அவர் தான் மரணம் அடைய போகிறோம் என்றே யோபையா நினைத்திருக்கிறார். நமக்கு மீண்டும் வாழ்க்கை இருக்கிறது என்பது யோபையாவுக்கு இந்த சூழ்நிலையில் தெரியாது. எல்லாம் போனது, வாழ்க்கை முடிவடைய போகிறது, சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டது, இந்த நிலையில் நம் வாழ்நாள் முடிய போகிறது, கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டு நம்மை அழித்து விட்டார், அதனால் நாம் மரணம் அடைய போகிறோம் என்ற நினைவில்தான் யோபையா இத்தனை காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பேரழிவு மீண்டும் எழுந்திருப்பது என்பது மிக கடினம். அவருடைய சரீரமே பாதிக்கப்பட்டு போயாயிற்று. அதனால் அவர் அப்படி நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன? எதிர்காலம், நல்ல காலம் காத்திருக்கிறது, கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபையாவின் உத்தமத்தை வெளிப்படுத்தும்படியாகவே இப்படி ஒரு சோதனை காலம் வந்தது. சோதனையில் உறுதியாயிருப்பது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பாடுகளை யோபையாவின் மேல், இந்த பார சிலுவையை கர்த்தர் வைத்தார். இந்த சோதனை என்பது ஒரு பார சிலுவையே. இது யோபையாவின் மேல் வைக்கப்பட்டது. அவர் இந்த பாரத்தை சுமந்து, இந்த பாடுகளின் மத்தியில் நடந்து, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். துன்ப நேரத்தில் நாம் எப்படிதான் இருக்க வேண்டும் என்பதையும், நாம் இதிலிருந்து மீண்டு வர கர்த்தர் வழி செய்வார் என்பதையும் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் அந்த மன பக்குவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபையா சொல்லுகிறார். அந்த விசுவாசமும் நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை வாழ வைத்தால் மட்டுமல்ல, அவர் நம்மை கொன்று போட்டாலும் அவரே நம் தெய்வம். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோபையா இவர்கள் எல்லோருக்கும் இருந்தது, தானியேலுவுக்கு இருந்தது. அதே போல நமக்கும் இந்த குணங்கள் வேண்டும். இதையெல்லாம் போதிக்கும்படியாக இவர்களுடைய வாழ்க்கை, நம் முன்னோர்களின் வாழ்க்கை நியமிக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கை நமக்கு பாடம். அது வெறும் வார்த்தையினால் அல்லாமல் அவர்கள் வாழ்ந்தே காட்டியிருக்கிறார்கள். இதைவிட தெளிவான விளக்கம் நமக்கு தேவையில்லை. இதுவே போதுமானது. இதையெல்லாம் நாம் படித்தறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கர்த்தரிடத்தில் உறுதியாக, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க இந்த வேத பகுதிகள் நமக்கு பலன் தருகிறது. விசுவாசத்தில் வளருவதற்கு யோபையாவின் புஸ்தகம் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 17ஆம் அதிகாரம். யோபு ஐயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபமும் அவருடைய நண்பர்களுக்கு சொல்லுகிற பதில் உத்தரவுமாக இந்த வேத பகுதிகள் இருக்கிறது. யோபையாவின் நண்பர்கள், உம்மிடத்தில் குற்றம் உண்டு, அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பங்கள் நேர்ந்திருக்கிறது, நீர் பாவம் செய்திருக்கிறீர், துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர் வேதனைப்பட்டு பேசுகிற வார்த்தையாய் இவைகள் இருக்கிறது, பதில் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, என்னுடைய பிரேத குழி ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் மரணம் அடைய போகிறேன் என்று யோபையா வேதனையோடு சொல்லுகிறார். பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையா? அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது என்னை நோக்கி இவர்கள் பரியாசம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் அவ்வளவு அக்கிரமம் செய்து கொண்டு என்னை பரியாசம் பண்ணுகிறார்களே என்று வேதனைப்படுகிறார். இந்த நிலை இன்றும் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற காரியமா இருக்கிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதைகள் நடக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஊழியர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கேவலமாக, பரியாசமாக பேசுகிறவர்கள்
கண்டிப்பாக அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மற்றவர்களை பார்த்து நீங்கள் செய்வது குற்றம் என்று சொன்னால் கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் இவர்கள் அதுவும் அல்ல. இவர்கள் அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். வேத வசனத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷித்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை குறித்துதான் யோபு ஐயா அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஐயா சொல்லுகிறார். கர்த்தாவே, என் காரியத்தை நீர் எனக்காக எடுத்துக்கொண்டு எனக்காக வழக்காடும், என்னை எனக்காக பேசும் என்று சொல்லுகிறார். எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர் யார்? உம்மை தவிர எனக்கு வேறு யார் கதி? நீரே எனக்காக இறங்க வேண்டும், என்னோடு பேசும், எனக்காக வழக்காடும் என்று சொல்லுகிறார். எல்லோரும் சரீரத்தில் பிள்ளைகள் போனார்கள், சொத்துகள் இழந்தார், தன் மனைவியினாலும் திட்டப்பட்டார், அவர் தன்னுடைய சரீரத்திலும் வேதனை அனுபவித்தார். போதாதற்கு அந்த மன வேதனை இருப்பது பத்தாது என்று நண்பர்களும் வந்து வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் அவர் வேறு வழி இல்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எனக்கு ஆறுதல் யார் சுவாமி? என் வழக்கை விசாரியும், நான் என்ன பாவம் செய்தேன் என்பதே அவருடைய ஒரே கேள்வியாயிருக்கிறது. நீருக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு ஞானத்தை நீர் மறைத்து விட்டீர், அதனால் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அவர்களை நீர் உயர்த்தாது இருப்பீர் என்று யோபு சொல்லுகிறார். அதாவது நண்பர்கள் ஞானம் இல்லாமல் பேசுகிறார்கள், அதனால் அவர்களுக்கு உயர்வு கிடைக்க போவதில்லை என்று சொல்லுகிறார். தன் சிநேகிதனுக்கு கேடாக பேசுகிறவன், தன் நண்பனை கேடாக பேசுகிறவன், அவனுடைய பிள்ளைகளுடைய கண்களும் பூத்து போகும் என்று இந்த இடத்தில் ஐயா சொல்லுகிறார் யோபையம். அப்படி என்றால் இது மிகப்பெரிய பாவம். தன் சிநேகிதர்களுக்கும் நண்பனாய் இருந்தும் அவருக்கு நாம் தீமை செய்யக்கூடாது, குற்றமாய் பேசக்கூடாது என்ற பொருளில் இந்த இடத்தில் யோபையா சொல்லுகிறார். ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் என்னை பழமொழியாக வைத்தார். நான் பழமொழி போல ஆனேன், யோபுவை போல என்று பலர் சொல்லும்படியான பழமொழியாய் நான் ஆகிவிட்டேன். என் வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்களுடைய முகத்துக்கு முன்பாக நான் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டேன். என் கண்கள் எல்லாம் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு அருவருப்பானவனானேன். எல்லோரும் என்னை அருவருக்கிறார்கள். என்னை பழமொழி ஆக்கினார் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அதாவது நீதிமானாய் வாழ்கிறவர்கள் தங்கள் வழிகளை எந்த துன்பம் வந்தாலும் விடாமல் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு துன்பம் வந்தது அல்லது துயரம் வந்தது, ஏதாவது பாடுகள் வரப்போகிறது என்றதும் உடனே என்ன செய்து விடக்கூடாது, அந்த வழியை விட்டு பாவ வழியை நோக்கி போய்விடக்கூடாது. தன் உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே நீதிமான்கள் என்ற இந்த வார்த்தையை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்தமான கைகள் உள்ளவன் மேலும் மேலும் பலத்து போவான். நன்மை செய்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள் மேலும் மேலும் பலத்து கொண்டுதான் போவார்கள், அவர்கள் குறைந்து போக மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாட்கள் அற்று போயிற்று, என் சிந்தனைகள் முடிந்து போயிற்று. நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போங்கள். உங்களில் ஞானிகளை நான் பார்க்கவில்லை, உங்களில் ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை. நீங்கள் புறப்பட்டு போங்கள், என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கை இருளை போல் ஆயிற்று. இருள் என்னை தொடர்ந்து வருகிறது, இரவு பகலை தொடர்ந்து வருகிறது. இப்படி என் நிலை மரணத்திற்கு எதுவானது, நான் சாக போகிறேன் என்ற பொருளில் தன் நண்பர்களுடன் யோபையா சொல்லுகிறார். என் வாழ்க்கை முடிந்து போயிற்று, நான் துன்பத்தின் முடிவில் இருக்கிறேன். பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும், இருளில் என் படுக்கையை நான் போடுவேன், பாதாளத்திற்கு நான் போக போகிறேன். இப்படிப்பட்ட மகா துயரத்தினால் மறிப்பவர்கள் பாதாளத்திற்கு தான் செல்வார்கள், பரலோகம் செல்ல மாட்டார்கள். அதனால்தான் இந்த வார்த்தையை ஐயா இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துன்பமான ஒரு முடிவை எனக்கு கிடைத்திருக்கும் பொழுது நான் எப்படி பரலோகம் செல்ல முடியும்? கர்த்தருடைய கோபத்தை சுமந்தவனாக
அதனால் அவர் அப்படி நினைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அவர் நினைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாது யோபையாவுக்கு. கர்த்தர் சோதனை நிமித்தமே இந்த துன்பத்தை அனுமதித்தார் என்று யோபையாவுக்கு தெரியாது. அவர் நம் ஏதோ இருக்கிறது என்றே அவர் குழப்பத்தில், அவர் வேதனையில் பேசுகிறார். நான் பாதாளத்திற்கு போக போகிறேன், இருளில் என் படுக்கையை போட போகிறேன் என்று சொல்லுகிறார். அழிவை பார்த்து நான் என் தகப்பன் என்கிறேன், புழுவையும் பூச்சியையும் பார்த்து என் சகோதரன் என்கிறேன் என்று சொல்லுகிறார். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுவை பார்த்து நீ எனக்கு தாயும் சகோதரியும் என்கிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கு பொருள் என்னவென்றால், பாதாளத்தில் அழிவும் புழுக்களும் உண்டு. அந்த துன்பத்தில் புழுக்கள் கடித்து கொண்டே இருக்கும், சாகாத புழு அங்கிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடுதான் இந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபையாவும் இதை சொல்லுகிறார். பாதாளத்தில் அக்னியும் இருக்கும், புழுவும் இருக்கும். அந்த புழுக்கள் சாகாது, எப்பொழுதும் கடித்து கொண்டு மனிதனை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த புழுக்களை குறித்து சொல்லுகிறார். அவைகளை பார்த்து நீங்கள் என் சகோதரர், என் சகோதரி, என் தாய் என்று நான் சொல்லிக் கொள்வேன். அழிவை பார்த்து நீதான் என் தகப்பன் என்று நான் சொல்லிக் கொள்வேன். நான் பாதாளத்திற்கு போக போகிறேன் என்று சொல்லுகிறார். என் நம்பிக்கை எங்கே? நான் நம்பி இருந்ததை காண போகிறவன் யார்? நான் எவ்வளவோ காரியங்களை நம்பி இருந்தேனே, அதெல்லாம் எங்கே? தன் 10 பிள்ளைகளை குறித்து அவர் எவ்வளவு கனவு வைத்திருந்திருப்பார். தன் மிருக ஜீவன்களை வைத்து அவர் எவ்வளவு கனவு வைத்திருந்திருப்பார். அவருடைய சொத்துகள், அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். அவர் என்னென்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். திடீரென்று ஒரே நாளில் அத்தனையும் போனதே. அதைதான் அவர் சொல்லுகிறார். என் நம்பிக்கை எங்கே? என்னுடைய நம்பிக்கை எங்கே போனது? என் நம்பிக்கையை பார்க்க போகிறவர்கள் யார்? அது என்ன நடக்க போகிறது? அது எப்படி நடக்க போகிறது? யார் அதை பார்க்க போகிறார்? நான் நம்பி இருந்தது வீணாயிற்று. நான் இது நடக்கும் அது நடக்கும் என்று நினைத்ததெல்லாம் போனது. என் பிள்ளைகள், இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்கும், அந்த பிள்ளைக்கு அப்படி நடக்கும், இந்த பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேனே, அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதே என்று வேதனையோடு சொல்லுகிறார். என் நம்பிக்கையும் பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். நான் நம்பியிருந்தது என்னோடு கூட வரும், அதுவும் பாதாளத்துக்குள் இறங்கும். அப்பொழுது அங்கே இளைப்பாறுவோம், தூளில் நாம் இளைப்பாறுவோம் என்று சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய மரணத்தை நினைத்து ஐயா இவ்வளவையும் பேசுகிறார். நான் பாதாளத்திற்கு செல்ல போகிறேன், என் வாழ்க்கை முடிந்தது என்று அவர் இவ்வளவு வேதனைகளையும் தன் மன பாரத்தையும் சொல்லுகிறார். இவ்வளவு வார்த்தைகள் இருந்தாலும், இவ்வளவு பேசி இருந்தாலும், இவ்வளவு வார்த்தைகளை ஐயா சொல்லி இருந்தாலும் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஒருபோதும் கர்த்தரை குறை சொல்லவில்லை. அவர் தவறு செய்தார் என்று சொல்லவும் இல்லை, தன்னை நீதிமானாக்கவும் இல்லை. இந்த 2 காரியங்களையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். துன்ப நேரத்தில் கவனமாய் பேச வேண்டும். பேசாமல் இருப்பதே நல்லது. பேசினால் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் குறை சொல்லக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் துன்பம் நேரிடாது. கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் நாம் இரக்கத்தையே வாஞ்சிக்க வேண்டும், கிருபையை கேட்க வேண்டும். அதனால் நமக்கு நன்மை நடைபெறும். நாம் குற்றவாளி அல்ல என்று எப்பொழுதும் போய் நம்முடைய நீதியை கர்த்தரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்க வேண்டும். நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை உயர்த்த கூடாது. இப்படிப்பட்ட பாடங்களை இந்த வேத பகுதிகளில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், பூரண ஞானம் உள்ளவராகவும் இருக்கிறார். நம்மிடத்தில் குற்றம் இருக்கிறது இல்லை என்று நம்முடைய ஞானத்தை வைத்து நாம் சொல்லிவிட முடியாது. கர்த்தர் சொல்ல வேண்டும். நம்மிடத்தில் குற்றமில்லை என்று அவர் சொல்ல வேண்டும். யோபையாவை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார், உத்தமன் சன்மார்க்கன் என்று. அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்களாய், நற்சாட்சி பெறுகிறவர்களாய் வாழ முயற்சிக்க வேண்டும். நீதியின் பாதையிலேதான் அது நடக்கும். நம் வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் நீதியுள்ளதாய் நிரம்பி இருக்க வேண்டும். நீதிமானாய் வாழ முயற்சிக்க வேண்டும்.
உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. நீதியாய் நாம் மாறாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீதிமானின் பாதையே நமக்கு சிறந்த பாதை. நீதிமான் ஆகாமல் பாவியாய் இருந்து கொண்டு பரலோகம் செல்ல முடியாது. அதை தெளிவாய் தெரிந்து கொள்வோம். பாவிகளுக்கு பரலோகத்தில் இடமில்லை. மனம் திரும்புவோம். கர்த்தருடைய அளவற்ற கிருபையை பெற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.